ஹாய் கைஸ், MGSKKK, வெல்கம் டு IMO. ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக போகும்னு நினச்சோம். இருக்கு, நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு. பேட்டிங்ல பயங்கரமான பிரச்சனை இருக்கு. பங்களாதேஷ் கிட்டயே நம்ம 228 அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னா 300 எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் நீங்க ஓவராலா பவுலிங் பாத்தீங்கன்னா நம்ம முகமது சமி வந்து ஒரு எப்படி நம்ம தவானை வந்து ஐசிசி டோர்னமெண்ட்னாலே சதமா அடிப்பாரு, ஒரு பயங்கர இம்பாக்ட் தருவாரோ அது மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் பவுலிங் சைடு வந்துட்டா ஷமியை வந்து நம்மளால கையிலேயே பிடிக்க முடியல. ஏன்னா போன நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது கூட அவர் வந்து அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை. கண்டிப்பா அவர் அந்த ஏபிளா பவுலிங் பண்ணுவாரான்னு பேசணும். பட் நீங்க என்னடா பேசுறது, நான் பாரு நீங்க பவுலிங் 5 விக்கெட் 5 விக்கெட்ஸ் ஆளு நிறைய ரெக்கார்ட் உடைச்சார். ஐ திங்க் 2015 அப்புறம் மோஸ்ட் விக்கெட் எடுத்துல போல்டுக்கு அப்புறம் அவர் தான் இருக்கிறாரு. அதாவது ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியன் பிளேயர்ல ஒரு பவுலரா அதிகமா ஐசிசி டோர்னமெண்ட்ல விக்கெட் எடுத்தது இது வரைக்கும் ஜாகிர் கான் இருந்தாரு, 59 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவர் அதையும் உடைச்சிட்டாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் பேட்டிங் வந்து சுப்மன் கில் ரொம்ப சூப்பரா ஆடினாரு. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் ஆடினா கண்டிப்பா நம்ம வந்து பெரிய பெரிய டீம் கிட்ட போகும்போது மாட்டிப்போம் அப்படின்றதுக்கும் ஒரு அலாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அவாஸ் த மேட்ச் இன்னைக்கு? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுடைய தாட்ஸ் என்ன? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, ரிசல்ட் தெரிஞ்சு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சது தான் இருந்துச்சு. ஆல்ரெடி தெரியும் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கா, வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்கும் மேட்ச். 1-2 கேட்சஸ் பார்த்தோம். ஒரு 2 கேட்ச் வந்து பவர் பிளேல நல்லா எக்ஸ்ட்ராடியா பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்கர் கேட்ச் மிஸ் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. ஸோ அதனாலதான் அந்த 200 ஈஸியா ரீச் பண்ணாங்க அவங்க. இல்லைன்னா ஒரு 150 எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நெட் ரன் ரேட் கூட கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வழக்கம் போல இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் என்ன பண்ணுறோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு பவர் பிளேல என்ன அவரை கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாரு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ இதை வச்செல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. கில்லோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டா இருந்துச்சு. இதுதான் தேவை அப்படி அவர்கிட்ட எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல ஒரு மேட்சா தான் இருக்கு. இல்ல, இங்க வந்து எனக்கு 2 கொயரி என்னன்னா, கில்லோட ஃபார்ம் வந்து ஒன் டேவோட சூப்பரா இருக்கு. அது எப்பவுமே அசைக்க முடியாது. நீங்க இன்னொன்னு என்ன சொன்னீங்கன்னா ரோஹித் சர்மா பத்தி சொன்னீங்க. எனக்கு வந்து ரோஹித் சர்மா அப்படி ஆடணும்னு அவசியம் இல்லை, நிச்சயமா சொல்றேன். ஈ கேன் பேட். அவர் 50 ஓவர் ஆடட்டும், நான் அதை பத்தி வரியே பண்ண மாட்டேன். அவர் 50 ஓவர் ஆடி 100 பாலுக்கு 100 ரன் ஆடினா கூட நான் சந்தோஷம். ஏன்னா இங்க என்ன பிரச்சனைனா முக்கியமா ஏன்னா நீங்க ஒரு செமிஃபைனல் ஃபைனல் வரும்போது அவங்களும் வந்து ஒரு பெரிய டீமா தான் வருவாங்க. இந்த மாதிரி நீங்க லீக் மேட்ச்ல ஓகே, நாக் அவுட் மேட்ச்ல நீங்க ஒருவேளை டாப் ஆர்டர் ஃபெயிலர் ஆனாலும் மிடில் ஆர்டர் காப்பாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு லீக் மேட்சை முடிச்சுட்டு செமிஃபைனல் ஃபைனல் போகும்போது அது வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஆப்போசிட்டும் பயங்கர டஃபா தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சடனா ஒரு ரோஹித் சர்மா 30 ரன் 20 ரன்னுக்குள்ள எடுத்துட்டா சுப்மன் கில் மாதிரி ஒருத்தர் ஆங்கர் ரோல் பண்றதுக்கு இல்லைன்னா இன்னைக்கு சுப்மன் கில்லே இன்னும் கூட நம்மளே இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு தாட்டம் இருக்குது. பட் நம்ம பேசலாம். எஸ்கே, உங்களுடைய தாட் என்ன? இல்ல நம்ம வரோம் அடுத்தது எஸ்கேவோட தாட்ஸ் கேட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ், எப்படி சொல்றது, சுபம் கில் வந்து எப்போ வைஸ் கேப்டன் ஆனாரோ அப்ப இருந்தே அவருடைய ஃபார்ம் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து நீங்க வைஸ் கேப்டன் எல்லாம் வேண்டாம், கேப்டனாவே இருங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அந்த காமன் கம்போஸ்டா அந்த டைமிங் அதெல்லாம் வந்து அவரு டாப் லெவல் ஃபார்ம்ல இருக்காரு ஓடிஎல்ன்றதுக்கு எக்ஸாம்பிளா இருந்துச்சு இந்த இன்னிங்ஸ். சீரியஸா சொல்றேன், ஒரு நல்ல ஒரு ஷார்ட் செலெக்ஷனு, நல்ல ஒரு கடைசி வரைக்கும் கொண்டு போய் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது ஒரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு வைஸ் கேப்டனாவும் ஒரு ஃபியூச்சர் ஸ்டாராவும் வந்து சுபம் கில் வர்றதுக்குன்னா இன்னும் எல்லா தகுதியும் கூடிட்டே போகுது அவருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலிங் வந்து ஒரு 10 ஓவர் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பவுலிங்கா இருக்கட்டும், அந்த ஃபீல்டிங்கா இருக்கட்டும். அந்த பவர் பிளே முடிஞ்சு கூட கொஞ்ச நேரம் அந்த யாரு அக்ஷர் பட்டேல் வந்து கரெக்டா 2 விக்கெட் எடுத்தாரு கண்டினியூஸா. அந்த 3rd விக்கெட் வந்து ஆட்ரிக் விக்கெட் எடுக்க வேண்டியவரு அப்படி வாய் வரைக்கும் கை வரைக்கும் வந்துட்டு அது பாலம் நழுவி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ரோஹித் சர்மா எப்படி அந்த கேட்சை விட்டாரு, அது அந்த கேட்ச் வந்தோடனே ஒரு எக்ஸைட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவள்தான் இது வந்து ஒரு ஆட்ரிக் விக்கெட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒரு விக்கெட் தான் வந்து அந்த கேட்ச் பிடிச்சா மேட்சே சேஞ்ச் ஆகுன்றதுக்கு நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தா மேட்ச் எங்கேயோ எப்படியோ முடிஞ்சிருக்கும் மேட்ச். அந்த ஒரு விக்கெட் ஜாக்கர் அலி அவர் இந்த கீப்பர், அந்த கீப்பரு அவர் கீப்பர் ஆடல. ஆனா அந்த ஒரு விக்கெட் தான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சு. இல்லாட்டி மேட்ச் வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் வந்திருக்காது, கடைசி வரைக்கும் எல்லாம் வந்திருக்காது நான் நினைக்கிறேன். அந்த ஒரு கேட்ச், அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் விட்டாரு, அப்புறம் KL ராகுல் கூட ஒரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணாரு.
நிறைய மிஸ்டேக் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கணும். ஏன்னா அப்பதான் அது ஒரு பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்கணும். இதை நெக்ஸ்ட் போற மேட்ச்ல இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாம இது இந்த பயம் எல்லாம் இருந்தாதான் வந்து ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஓவரும் வந்து பார்த்து இவங்க வந்து அதை அப்ரோச் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு இந்த மேட்ச். நம்ம நினைச்ச மாதிரி ஒன் சைடாவோ போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு மெதப்புல போயிருந்தோம்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச் கூட வந்து ரொம்ப பிரச்சனைல மாட்டிருப்போம். ஸோ அது இல்லாம வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்சா அதை எடுத்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஒரு கொஞ்ச நேரம் அவங்க கிட்டயும் போச்சு, கொஞ்ச நேரம் நம்ம கிட்டயும் வந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மேட்ச் பார்த்து ஒரு திருப்தி இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து ஒரு கன்வின்சிங்கான வின் மாதிரி தெரியல. ஆக்சுவலி நீங்க சொல்லலாம் வின் பண்ணிட்டாங்க, ஓகே எல்லா பக்கமும் டிக்குன்ட்டு. பட் 46 ஓவர் எடுத்துக்கணுங்கிறேன் கிட்டத்தட்ட 228 சேஸ் பண்ணும்போது. நீங்க ஒருவேளை இது ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து டீம் கிட்டனா கண்டிப்பா டஃபஸ்ட் பவுலிங் நம்ம வந்து பேஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். பட் பங்களாதேஷ் ஈவன் நம்மளோட ரொம்ப அவங்க இப்ப இருக்கிற டீம்லயே இந்த 8 டீம்லயே ரொம்ப ஒரு பவர் இல்லாத டீம்னு பார்த்தா பங்களாதேஷ். அந்த டீம் கிட்ட வந்து இப்படி பண்ணது வந்து ஒரு லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எண்ட் ஆஃப் த டே வின் போது ஒரு ஹாப்பி. ஸோ கேகே உங்களுடைய தாட்ஸ் என்ன? என்னோட தாட்ஸ் வந்து நான் கண்டிப்பா அந்த 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் பங்களாதேஷ் பேட்ஸ்மேனுக்கு தான் தருவேன். ஏன்னா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா யங் கிட்ஸ், 24 இயர்ஸ் ஓல்டு, 26 இயர்ஸ் ஓல்டு. 2 பேரும் நல்லா ஆடினாங்க. அவங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே அங்க ஃபெயில் பண்ணும் போது இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் விட்டாரு, ஒரு ஸ்டம்பிட் மிஸ் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பர்ஃபெக்டா கிராப் பண்ணி கையில பிடிச்சிக்கிட்டாங்க. 135 ஃபார் 5 இருக்கும்போது அப்புறம் 186 ஒரு 150 பிளஸ் பார்ட்னர்ஷிப் தராங்க. அதுவும் இந்தியா கிட்ட இருக்கிற பவுலிங் லைனப்ஸ்ல அந்த மாதிரி சமாளிச்சு ஆடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். சீரியஸாவே அவங்க 2 பேருக்கு நான் பயங்கரமான கிரெடிட்ஸ் தரேன். அந்த ஹரிட்டர் வந்துட்டு 100 ரன்ஸ் அடிச்சாரு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அடிச்சாருன்னு பாத்திருப்பீங்க. அவரால் ஓட முடியல. அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் அந்த கண்ட்ரிக்காக அவ்வளோ நல்லா ஆடினாரு. அதே மாதிரி நம்ம சைட்ல பவுலிங்ல சமி மாசா பண்ணிட்டாரு வழக்கம் போல. உண்மை நீங்க சொன்ன மாதிரி அவர் ஃபார்ம்ல இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். பர்ஃபெக்டான லைன் அண்ட் லென்த் அருமையா பால் போட்டாரு சமி. அப்படியே சொல்லணும்னா நம்ம பேட்ஸ்மேன் கில் சூப்பரா ஆடினாரு. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்தாலும் ஓகே நம்ம தான் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு அழகா ஒரு 100 அடிச்சாரு, வின் பண்ணி கொடுத்தாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட பேட்டிங்லயும் சரி, கொஞ்சம் ஃபீல்டிங்லயும் சரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேட்சுக்கு போனா மேபி வின்னிங்க கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த வின் வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஏன்னா பாகிஸ்தான் கூட நெக்ஸ்ட் மேட்ச் போகும்போது இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணும். பட் அதே சமயத்துல இன்னும் 2 டீமுமே வந்து நமக்கு கன் டீம். ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து நீங்க பாகிஸ்தானுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச். அவங்க தோத்தா அவங்க வெளியே போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுது, அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப ஹார்டா தான் போவாங்க இந்தியாவை எப்படியோ டெஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து ஒருவேளை அன்பார்ச்சுனேட்டா லாஸ் ஆயிட்டா கூட ஒரு அந்த ரன் ரேட் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு இந்த நீங்க இனிமேல் இதுக்கு மிச்சம் ஆடுற எல்லாட்டுமே இன்கேஸ் நீங்க நியூசிலாந்து பாகிஸ்தான் கூட விளையாடிட்டு ஒருவேளை செமிஃபைனல் போனாலே அங்க செமிஃபைனலோட டீம் வந்து நீங்க சாதாரணமா இடம் போட முடியாது, அவங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அதை ஜெயிச்சு நீங்க ஃபைனல் பண்ணீங்கன்னா அது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு போது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டீம்னாலே பங்களாதேஷ் அங்க கொஞ்சம் ரன் ரேட் எடுத்து அந்த நீங்க ரன் ரேட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் ஓகே, கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க, எப்படியோ ஒண்ணு பெட்டரா இருந்துச்சு. எம்ஜே நீங்க வந்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்ப நான் சுப்மன் கில்லை பத்தி பேசும்போது. சுப்மன் கில்ல ரோஹித் சர்மா பத்தி பேசுனாங்க. ஆர்மில அவரை வந்து ஸ்டார்டிங் இந்த மாதிரி லாஸ்டா போக தேவையில்ல. இல்ல அது இப்ப லாஸ்டா நடந்த ஐசிசி டோர்னமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இதுதான் கை கொடுத்துருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதை வந்து நம்ம மீடியாளர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பூஸ்டப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இதுதான் நமக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வேற என்ன அவர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். மெதுவாடி நம்ம வந்து இல்ல இந்தியால மட்டும் எடுத்துக்கூடாது, எல்லா கண்ட்ரிலுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க் பண்ற ஒரு ஓப்பனர் இருந்தாக்கா அந்த பவர் பிளே வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் வந்து நீங்க 1 டவுன் ஆடுறீங்க, 2 டவுன் ஆடுறீங்க, கொஞ்சம் நின்று பார்த்து ஆடினா கூட கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போக முடியும். அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனா இருக்கட்டும், ஷேவாக்கு இவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு தான் போனாங்க. அந்த மாதிரி ஆனந்து சக்சஸும் கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கில்கிரிஸ்ட் இருந்தாரு. அப்புறம் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே வந்து அந்த ஒரு பயங்கரமா ஆர்டர் வந்து ஒரு ஓப்பனிங்ல இருந்தாருன்னா அந்த பவர் பிளே வந்து நல்லா கன்வெர்ட் பண்ண முடியும். ரோஹித் சர்மா எஸ்பெஷலி அவருக்கு இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்து அவர் இப்படி ஆடினா மட்டும்தான் அது சக்சஸ் கிடைக்கும். ஸோ நானும் எம்ஜி சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆடுறது தான் எனக்கு என்னமோ ஓகேவா தோணுது ரோஹித்.
இல்ல எனக்கு இதுல வந்து நான் அக்ரீட் பண்ணிக்கிறேன் உங்க 2 பேர் பாயிண்ட்டுமே. சொல்லுங்க எம்ஜி. இல்ல லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்க பாபர் அஸ்லம் ஒண்ணு பண்ணாருல்ல, அப்படி ஒரு ஸ்லோ இன்னிங் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து பயங்கரமா இது விமர்சனம் ஆச்சு. இல்ல அதான் அக்செப்டபிள் தான். ஆனா அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ அக்செப்ட் நீங்க சொன்னது வந்து அவர் அந்த மாதிரி ஃபயர் ஒர்க் கொடுக்கறதுனால பின்னாடி வரவங்களுக்கு ரிஸ்க் இல்லாம ஆடுவாங்க அப்படின்னு சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க என்ன நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னா, நம்ம மிடில் ஆர்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நிறைய பேர் ஃபார்ம் அவுட் இருக்காங்க. விராட் கோலிக்கு வந்து இன்னும் ஃபார்ம் கெயின் ஆகல. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கொடுத்த மாதிரி கையை கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அக்ஷர் பட்டேலும் அதே மாதிரி தான். நீங்க இந்த மாதிரி ஒரு டாப் 3-4 பேட்ஸ்மேன் வந்து இன்னும் அந்த அவங்க ஃபார்ம்ல இருக்காங்களா இல்லையான்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ரோஹித் சர்மா பயர் ஃபவர் ஆட ஒரு 10 ரன்ல அவுட் ஆயிட்டா, இவங்க ஒரு 300 ரன்னை சேஸ் பண்ணும்போது இந்த ஃபார்ம்ல இல்லாதவங்களை கொண்டு போயிட்டு நம்மளால சேஸ் பண்ணவே முடியாது. நான் வந்து அவர் ஆடவே கூடாதுன்னு சொல்லுவேன். அவரு ஒன்லி 40 ரன்ல அவுட் ஆயிடுறாரு. அதான் எனக்கு பிரச்சனை. இல்ல ரோஹித்தை நம்பிதான் அந்த மிடில் ஆர்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்கன்னா, அப்படின்னா டீம் வந்து ஒரு டேலண்டான டீம் இல்லையா, ஒரு ஸ்கில்ஃபுல் டீம் இல்லையா, அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான தகுதியே இல்லை. அப்படி நம்ம ஒத்துக்க முடியாது. டீம் எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணணும். இல்ல நம்ம வந்து 11 மெம்பர்ஸ், அதாவது நீங்க வந்து அந்த ரோஹித் சர்மா வந்து அவரை நம்பிதான் நம்ம போகணுமான்னு இல்லை. ஏன்னா இப்ப எல்லா டீமுக்குமே ஒரு 3 பிளேயர் 2 பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிளேயரா இருப்பாங்க. அவங்க தான் ஆங்கர் ரோல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க விராட் கோலி வந்து 2023 வேர்ல்ட் கப்ல 750 ரன் அடிச்சாரு, கிட்டத்தட்ட 750 சம்திங் ரன் அடிச்சாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்குமே ஒரு வேர்ல்ட் கப்ல அதிகபட்ச ஒரு அதிகமான ரன். அந்த இடத்துல அவர் ஆங்கர் ரோல் பண்ணும்போது ரோஹித் சர்மா எப்படினாலும் ஆடலாம். ஏன்னா டீம் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். எவன் எப்படி போனா என்ன, நான் இப்படிதான் ஆடுவோன்றது அது கரெக்டா இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல கோலி இருந்தாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஸ்ரேயஸ் இருந்தாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா எப்படி ஆனாலும் சந்தோஷம். ஏன்னா ரோஹித் சர்மா ரன் அடிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. நமக்கு அதுல எந்த ஒரு ஏற்றம் இல்லை. ஆனா இன்னைக்கு விராட் கோலியும் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கிற அக்ஷர் பட்டேல் எல்லாம் இன்னும் அந்த நாங்க வந்து டீம் அந்த மேட்ச் வின்னர் அப்படின்றத பெருசா ப்ரூவ் பண்ணல. ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒத்துக்கலாம். நான் எப்படி சொல்றேன்னா, கோலி வந்து மேட்ச் வின்னர்னு ஒத்துக்கலன்னா அவர் இந்த ஃபார்ம்ல இல்ல. ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே அந்த ஃபார்ம்ல இல்ல. அப்படி பார்க்கும்போது அவர் அப்படி ஆடிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் ஆயிடுது. இன்னைக்கு நீங்க ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் எப்பெல்லாம் வந்து அந்த 200+ ரன் அடிச்சிருக்காரோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஆடிதான் அவர் அந்த 200 வந்து அவரு அச்சீவ் பண்ணிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு காலத்துல வந்து அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, டீமுக்காக ஆடுறேன்னு சொல்லிட்டு கேப்டன் ஆன அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. பட் இது வந்து லாஸ்ட் ஐசிசி அந்த டோர்னமெண்ட்ல சக்சஸ் கொடுத்துச்சு. இல்ல ஆடட்டும், ஆடினா சந்தோஷம் தான். ஆனா ஒரு 70-80 ரன் கொடுத்தாருன்னா சூப்பர். 30+ வந்து ஓடிஐக்கு வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது அந்த ஸ்கோர். ஏன்னா ஒரு T20 ஆனா நம்ம ஒரு 5 ஓவர் 30 ரன் அடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு செட் ஒரு இது கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, அந்த செட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். ஒரு ஓடிஐக்கு வந்து நீங்க 10 ஓவருக்குள்ள ஒரு ஓப்பனர் 2 பேருமே அவுட்டுன்னா அது வந்து 300 ரன் சேஸ் பண்ண முடியாது. இந்த மேட்ச் பங்களாதேஷை பத்தி நான் பேச வரல. பட் ஒரு ஆஸ்திரேலியாவோ ஒரு இங்கிலாந்தோ வரும்போது அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மத்தபடி நீங்க ரோஹித் சர்மா நம்ம ரோஹித் சர்மா இப்படி ஆடினாலும் சந்தோஷமே படுவோம். ஏன்னா அந்த அவர் ஆடுற ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அது ஒரு பயமாவும் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய டீமு கிட்ட போகும்போது எப்படி நம்ம 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல தோத்தன்றதுக்கு ரீசனே அதுதான். நல்லா ஃபயர் பவரா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆன உடனே எல்லாருமே சொதப்பிட்டோம். ஈவன் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் எல்லாருமே சொதப்பிட்டோம். 250 ரன் தான் அடிச்சோம். சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது தான் ஒரு கான்ஃபிடன்ட். ஏன்னா நம்ம கையில இருந்த கப்பை விட்டுட்டோம். அதனால அப்படி யோசிக்கிறேன். மற்றபடி அவர் இப்படி ஆடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம நேற்று பேசின மாதிரி MVP வந்து ஐ திங்க் விகே விராட் கோலி சொன்னோம். ஒரு சிலர் வந்து இன்னும் ஒரு சில பிளேயர் சுப்மன் கில்ல சொன்னோம். சுப்மன் கில்ல வந்து இன்னைக்கு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. விராட் கோலி கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரல. பட் ஐ ஹோப் நல்ல பெரிய பெரிய டீம் வரும்போது இன்னும் நல்லா இருந்தா இன்னும் அந்த ஃபார்ம் வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா காட்டும். அதே மாதிரி நீங்க அக்ஷர் பட்டேலை பத்தி யாருமே சொல்லவே இல்லை. வேற லெவல் தரமா பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பியூர் ஆல்ரவுண்டர். நம்ம நேற்று பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு நான் யாரு வந்து MVP வராங்கன்னு கேட்டுக்கினீங்க. நான் அக்ஷர் பட்டேல் தான் சொன்னேன். ஆனா அந்த அளவு வந்து அவருக்கு சக்சஸ் கிடைக்கல. பட் வந்து அந்த ஆட்ரிக் விக்கெட் மிஸ் ஆனது வந்து கண்டிப்பா அவர் மனசுல இருக்கும். இல்ல கண்டிப்பா இருக்கா. அந்த இடத்துல விழுந்துட்டு இருந்தா மேட்ச் 150 முடிஞ்சிட்டு இருக்கும். எனக்கு ஒரு போயிருக்காது. அங்கே 100 ஆல் அவுட். சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல சமியோட ஃபார்ம் சொன்னீங்கல்ல, எல்லாரும் சொன்னீங்க கம்பேக். எனக்கு மேட்ச் ஃபுல்லா த்ரோ மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அவர் பெருசா கம்பேக் பண்ண மாதிரி தான் தெரியல. சும்மா போட்டு விக்கெட் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு.
அவரோட பழைய இந்த ஐசிசி கவர்மெண்ட் மாதிரி பயங்கர கம்பேக், பயங்கர பவுலிங் அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நார்மலா விக்கெட் எடுத்த மாதிரி தான் இருக்கு. இல்ல பிக்கப் ஆகுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுறாரு, அதுதான் சொல்ல வரேன். அதான் இந்தியா பவுலிங்ல இழப்பு எனக்கு கொஸ்டினா தான் இருக்கு. இப்போ இந்த ஓகே, இப்போ வரையும் ஓகே, இன்னும் நியூசிலாந்து பாகிஸ்தான் இல்ல நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு கம்ப்ளீட்டான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸா தெரிஞ்சு, எக்ஸப்ட் குல்தீப் யாதவ தவிர்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா தெரிஞ்சாங்க. ஒரு எவ்வளவு பெரிய அது வந்து சின்ன டீமா இருந்தா கூட ஒரு 200 பக்கத்துல நம்ம ஆல் அவுட் பண்றோம் போது அது கிரேட், அதனால சொல்ல வரேன். பட் நம்ம பெரிய டீம் நெக்ஸ்ட் பாகிஸ்தான் வரும், அவங்க கூட இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளோட கேப்பபிலிட்டி ஓகே நம்ம வந்து ஒரு கன் டீமா இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது நெக்ஸ்ட் மேட்ச்ல நாம பார்க்கலாம்.